தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜயின் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் கரூரில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையை சிபிஐ நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. அதனை ஒரு எஸ்ஐடி கண்காணிக்கும் என்றும் அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சிபிஐ அதிகாரிகள் கரூர் வருகை புரிந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். IPS அதிகாரி பிரவீன்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் கரூர் வந்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். எத்தனை பேர் கொண்ட குழு கரூருக்கு வந்திருக்கிறது? என்ன மாதிரியான விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள்? கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரம் பகுதியில் கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தேர்தல் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கு தமிழக அரசு சார்பாக முதலாவதாக ஒரு நபர் ஆணையம், அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து எஸ்ஐடி குழு அமைக்கப்பட்டது, அதாவது சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு அதற்கு தலைமையில் IG அஸ்ராகார் தலைமையேற்று அவரது குழு விசாரணை நடத்தி வந்தது. இது தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் வைக்கப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக 5 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அந்த வழக்குகளை ஏற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் குழு சிபிஐ விசாரணைக்கு கடந்த 13ஆம் தேதி உத்தரவிட்டது. இதனை அடுத்து இன்று கரூரில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்கு அருகில் அமைந்துள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான சுற்றுலா மாளிகையில் தற்போது சிபிஐ அதிகாரிகள் வந்துள்ளனர். இன்று அல்லது நாளை விசாரணை தொடங்கும் என்று கூறப்படுகிறது. இந்த விசாரணை குழுவில் சிபிஐ விசாரணை குழுவில் IPS அதிகாரி பிரவீன்குமார் தலைமையிலான ADSP முகேஷ்குமார், DSP ராமகிருஷ்ணன் கொண்ட குழுவினர் வந்துள்ளனர். ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் 1+1 என்ற அடிப்படையில் தற்போது 6 பேர் கொண்ட குழுவானது விசாரணைக்காக வந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் SIT வசமிடம் இருந்த ஆவணங்கள் மற்றும் வாக்குமூலங்கள் பெறப்பட்ட அனைத்துமே தற்போது இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் இங்கிருந்து இவர்கள் விசாரணையை தொடங்க உள்ளனர். குறிப்பாக முதலாவதாக இந்த 41 பேர் உயிரிழந்த குடும்பத்தினர் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அழைத்து அவர்கள் வாக்குமூலங்கள் பெற இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் இன்றோ அல்லது நாளையோ சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை துவங்க இருக்கலாம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.